அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மக்கள் நம்ம டிஎம்எஃப் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, டாட்டா நெக்ஸானுக்கு அண்ணன், டாட்டா ஹேரியருக்கு தம்பி, ஏன் தங்கச்சின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வண்டி, ரெண்டுக்கு நடுப்பட்ட விதத்தில் நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அப்படி என்ன நினைக்கிறீங்களா? புதுசாக இந்தியாவிலேயேங்க முதல் முறையாக, ஐயோ விஸ்கன் வாயில் வரலையே, கூப்பு எஸ்யூவி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அது கூப்புனா அது வந்து பாருங்க சித்த எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். வாங்க வண்டியை காமிக்கிறேனுங்க, பார்த்துக்குங்கோ. இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதுதான் கூப்பு எஸ்யூவி, முதல்ல லான்ச் ஆகிருக்குதுங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கூப்பு. ஆக்சுவலாக வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூப்பில் வந்து செடான் வந்தது முதல். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லி தெரியல. இப்போ நிறைய 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாண்டர்ட் 2000 அப்படின்னு சொல்லி அது ஒரு கார் வந்தது. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா செடானில் அது கூப். ஆனால் எஸ்யூவியில் ஒரு கூப் வந்துருக்குறங்கிறது இது தானுங்க. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நம்ம மற்ற டீட்டெயில் ஃபஸ்ட்டு அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா உங்களுக்கு மொத்த டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டாட்டா நெக்ஸானோ ஹேரியர் மாதிரி இருக்கும். பட் ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் உங்களுக்கு வந்து டிஆர்எல்ங்க. இது டிஆர்எல் கம் இண்டிகேட்டரு ரெண்டாவும் ஒர்க் ஆகும். இன்றைக்கி யார் கேமராமேன் கேட்டிங்கன்னா நம்ம ஜிஎஸ் தான் கேமராமேனுங்க. நானும் ஜிஎஸ் தான் வந்திருக்கிறோம். இது வந்து ப்ரொஜெக்டட் எல்இடி ஹெட்லைட்ஸுங்க. அப்புறம் கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸு, அப்புறம் இந்த ஏரோ டைனமிக்காக உள்ளே காற்று போகிறக்காக இந்த இடத்துல நல்லா ஓட்டையாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்னும் கீழ் லைன் மட்டும் கொஞ்சம் ஓட்டையாக கொடுத்துருக்குறாங்க. இந்தங்க வருங்க, இந்த விரல் போகிற அளவுக்கு ஓட்டை இருக்குதுங்க. இங்கே வந்து டாட்டாங்கிற பேட்ச் இங்கே வந்துடுதுங்க. இந்த இது ஃபுல்லாக ஏர் வந்துட்டு இங்கே வருங்க. முன்னாடி கேமரா 360 கேமராக்காக அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஏர் வந்துட்டு, இது ஃபுல்லாக ஏர் வந்துட்டு. அப்புறம் இதில் சில்வர் கலர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சில்வர் கலர் ஸ்கிப் பிளேட்டு, குரோம் டிசைனிங் சொல்லணுமா. அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. இருங்க, நம்ம மெயினான விஷயம் இன்ஜினை நீக்கி காமிப்போம். வண்டி நீக்கி இருக்குதா? வண்டி நீக்கி இருக்குது. இன்ஜினை நீக்கி காமிப்போம். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி. சும்மா தொட்டாலே போதுங்க, லைட்டாக இப்படின்னு நீக்குது விசுகுன்னு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற வண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீசல். இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலாக 3 இன்ஜின் வருதுங்க. 3 இன்ஜினு, 2 பெட்ரோல் இன்ஜினு, ஒரு டீசல் இன்ஜினு. அந்த பெட்ரோல் இன்ஜினில் வந்து அந்த 1.2 ரெவட்ரான் இன்ஜின் ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டாவது 1.2ல் வந்து அதான் அந்த கைப்பீரியன் இன்ஜின். அது என்ன சொல்கிறது, டிஜிடிஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இப்போ டீசல் 1.5. அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். வாங்க 1.5. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னங்க மயிலு இதில் வந்துங்க, அப்பா பானட் நல்ல வெயிட்டுங்கோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மெயினான விஷயம் சொல்லிங்களா, இது வந்து மேனுவலும் கொடுக்குறாங்க, பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கில் டிசிஏ மட்டும்தான் வருது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏஎம்டிஏ கிடையாது இந்த தடவை. இதுதான் டீசல். நம்மகிட்ட இருக்கிற 1.5 1500 சிசிங்க, 116 பிஹெச்பி, 260 NM டார்க்கு. நல்ல ஓரளவுக்கு இடம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னும் எங்கள் மேடமாக இருந்தால் ப்ளூபெரின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளூ கலர் ஜூஸ் இருக்குது இங்கே, ப்ளூபெரின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள் தலைவாணியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு தலைவாணி, அந்த பக்கம் ஒரு தலைவாணி, 2 தலைவாணி கொடுத்துருக்காங்க. இங்கே வருங்க சவுண்ட் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க கும்கான்னு. உள்ளுக்குள்ளேயும் ரைட், ஓரளவுக்கு நல்லாவே சவுண்ட் ப்ரூஃப் நல்லாவே பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இன்ஜின் கார்டெல்லாம் கீழையெல்லாம் ஒன்றும் வரல. இது வந்து இந்த பானட் லாக்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? பானட் சென்டர் லாக்குடைய சென்சார் அது தனியாக கொடுத்துருக்குறாங்க. மெயினான விஷயம், இந்த வண்டியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரேடார் கொண்டு வந்திருக்காங்க, அடாஸ் லெவல் 2 கொண்டு வந்திருக்காங்க. மேலே இருக்குது பார்த்துங்க. அதில் மிக முக்கியமான அடுத்த அப்டேட் கொண்டு வந்தது, நம்ம நாளைக்கு அப்புறம் டாட்டா வந்து சாவி மாற்றிருக்கிறாங்க. ஸோ செமைய ப்ரீமியமாக இங்கே வருங்க, எவ்வளோ நெகுன்னு இருக்குங்க. இதெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே மெட்டலுங்க, தெரியுதுங்களா? இந்த 2 சைடு மெட்டலு, லாக்கு அன்லாக்கு, டிக்கி ஓப்பனு, அப்புறம் இந்த லைட் இருக்குது. அப்புறம் முதல் முறையாக ஒரு சாவியில் வந்துங்க பார்வையற்றோர் வந்து ஆக்சுவலாக அவங்க கார் ஓட்ட முடியாது, பட் ஓட்ட முடியாட்டி அவங்களுக்குன்னு வந்து ஒரு அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிங்கிள் புள்ளி
இங்கே வந்து டபுள் புள்ளி, இப்படி டபுள் புள்ளி கீழே மேலே இப்படி சைடில் கொடுத்துருக்காங்க லைட்டுக்கு. இந்த இங்கே வந்து 3 புள்ளி, இது அன்லாக் பார்த்தீங்களா, முதல் முறையாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த சாவிக்குன்னு ஏதோ ஒரு தனி என்னமோ சொன்னாங்களே, என்னது சென்சார் தனியாக கொடுத்துருக்குறாங்க, முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த டாடா கர்வில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டாடா கர்வில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்தோம்னா இந்த இந்த அலைவில் டிசைன் யார் தெரியுங்களா எனக்கு டிசைன் பண்ணிக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், யார் டிசைன் பண்ணாங்கன்னு? ஒரு லேடி டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஏன் அலைவில் பூ டிசைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அழகான பூ, சூரியகாந்தி பூவான் இருக்குது, அதுதான் மேட்டர். ஆனால் என்னென்றாலும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த தேல் கொடுக்க மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் முன்னாடி, அப்படி பார்த்தாலும் இருக்குது. அப்புறம் இந்த 8 கால் பூச்சி கால் வர்ற மாதிரியும் இருக்குது. ஆமாம். அப்புறம் இந்த எஸ்யூவி உண்டான அந்த கெத்து கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு நல்ல கருப்பு கலர் பெரிய கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சைடு மிரருங்க வித் மோட்டரைஸ்டு 360 கேமராவோடு வந்துடுது. நல்லா ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இது மட்டும் குரோமில் கொடுத்துருக்காங்க. இது இந்த வெதர் ஸ்ட்ரிப் மட்டும். அது இந்த ப்ளஸ் கேண்டில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கேண்டில் இது வந்து இப்படி அமுத்தோம்னா வெளியே வரும், நீக்கலாம். இதில் வந்து லைட் எரியுங்கோ, அது நம்ம நல்லா பகலில் நீக்காடி தெரியல, அது நல்லா பொழுதோடு இருந்தோம்னா நல்லா லைட் எரிய தெரியும். இது நல்லா பிளாஸ்டிக் ஒரு பல்ஜியே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கர்வ் அப்படிங்கிற ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இருங்க, அதெல்லாம் இப்போ தான் வந்தது. எது வந்தது? இந்த லென்த்து வித்து பிரத்தெல்லாம் இப்போ தான் வந்தது. அதனால் இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்படி ஃபுல்லாக காமிச்சிருங்க. இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 4308 எம்எம்ங்க. இதனுடைய வித்து 1810 எம்எம்ங்க. இதனுடைய சாரி அதை கரெக்ட், லென்த்து வித்து ஹைட்டு வந்து 1630 எம்எம். இதனுடைய வீல் பேஸு 2630 எம்எம்ங்க. இது க்ரௌண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 208 எம்எம் போடு. அந்த எஸ்யூவினாலே அப்புறம் மெயினான விஷயம் நம்மளுக்கு எல்லாமே அந்த க்ரௌண்ட் கிளியரன்ஸ் தான் முக்கியம். அது வந்து 208 எம்எம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டீசலு. டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 44 லிட்டரு, அவ்வளோதான். அப்படி இந்த வண்டியில் ஒரு லுக்கு, ஒரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கூப் டிசைன் இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புறக்கால வந்தால் மட்டும்தான் அந்த அழகே தெரியும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஎம்டபிள்யூவோட X6 நான் கிட்டத்தட்ட 2015 நான் ஓட்டியிருக்கிறேனுங்க. அந்த லுக் அப்படியே இருக்குது. ஒரு நெமே சின்னது வண்ண மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த என்னது இந்த லம்போர்கினியில் உருசு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. அந்த சோடு இல்லையாட்டி அதை விட சின்னதாக இருக்குது. இது அதை என்ற மவன் சொன்னேன். அப்புறம் அவனா 2K கிட்ஸ் பையன் தானே, என்னது லோ பட்ஜெட் லம்போர்கினி அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னது அப்போர்டபுள் லம்போர்கினி அந்த மாதிரி லுக்கு பார்த்தீங்கனாலே இந்த பேஜை மறைச்சிங்கனால அப்படியே லம்போர்கினியோட லுக் அப்படியே இருக்குது. மேலே வந்து பெனாரமிக் சன்ரூப் வந்துடுதுங்க. அப்புறம் இந்த சுறா முதுகில் இருக்குமில்ல அந்த ஆண்டனா, அதுக்கு பேர் என்ன, ஷார்க் பின் ஆண்டனா. அப்புறம் ஸ்பாயிலர் தான் அப்படி ஒட்டியே வந்துடுது கரெக்டாக. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நெமே கேப் இருக்குது, அந்த இடத்துல நெமே கேப் இருக்குது. எல்லாமே பண்ணணும் அந்த ஏரோடைனமிக் டிசைன் தான். அழகாக அந்த காற்று வந்து அப்படியே அடிச்சு நல்லா கீழே போகிறக்காக செம சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயமே வந்து காற்றுக்காகத்தான் சொல்கிறாங்க. இந்த ப்ளஸ் ஹேண்டில் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்க, இந்த இழுக்கிற ஹேண்டில் எல்லாமே இதுவுமே ஏரோடைனமிக் டிசைனுக்காக தான் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா இது வந்துடுதுங்க, டீபாக்கர் லைன்ஸ் வந்துடுது. இதுன்னு கருப்பு கலரு பிளாஸ்டிக் தான். ஆமாம், பிளாஸ்டிக்கில் வருது இந்த டிசைனு. இந்த இடத்துல பிரேக் லைட் வந்துடுதுங்க. அப்புறம் இது ஃபுல்லாகவே எல்இடிங்க. எனக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டு காமிச்சிட்டா எரியுறது. அப்புறம் இங்கேயும் வந்து 360 கேமரா, இது ரிவர்ஸ் கேமரா இங்கேயும் வந்துடுதுங்க. இங்கே பார்த்துங்க எத்த சோடு ஓட்டுக்கிறாங்க எனக்கு கர்வன்னு. அப்புறம் இங்கே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் கீழே ஸ்கிப் லைட் சில்வர் கலராக இருக்குது. எல்லாமே அந்த லுக்கு பார்த்திங்களா செம லுக்காக இருக்குது. இந்த நடுவில் ஒரு கருப்பு கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு பிளாஸ்டிக்கில். எல்லாமே டிசைன் தான். இதான் ரிவர்ஸ் கேமரா இல்லைங்க, ரிவர்ஸ் லைட்டு. இது வந்து ரிஃப்ளெக்டிங் லைட்டு. இப்போ அடுத்தது சாவி எடுத்துகிட்டு வர்றேன். இந்த மாடலில் சரிங்களா, முதல் முறையாக ஒரு கூப் எஸ்யூவி கொண்டு வந்து அதில் பூட் ஓப்பன், அண்டாக்காகவும் அபூக்காகவும் திறந்துடு சீசேம். எப்படி பாருங்க சாமி, மாயமில்லை மந்திரமில்லை. நம்ம இந்த பட்டன் வந்து அது மேலே போதும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டு எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க ஏனுங்க. அப்புறம் இங்கே வருங்க பட்டன் வந்தீங்கன்னா இப்படி உள்ளே போய்க்கு. அப்புறம் இந்த மாடல் இன்னொரு டிசைன் வேறு இருக்குது, அதை கேளுங்க. இந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த கையில் வந்து நிறைய சாமானங்கமான எடுத்துகிட்டு வந்து நீக்க முடியாது, சாவி கீவிலாம் நீங்கள் அமுத்திட்டு இருக்க முடியாது. அப்படியே காலை கொண்டு போய் இப்படி நீங்கினா போதும். எங்கே வரமாட்டேங்குது, இந்த பக்கமா எந்த பக்கமாக பண்ணாங்களே அப்பளையா? ஐயோ வந்துருச்சு. அது ஆமாம், காலை அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும், வச்சு கொஞ்சம் தள்ளி நிற்கணும், இல்லைன்னா மூஞ்சி முகரையெல்லாம் போட்டு வந்து அடிச்சு போடு. இங்கே வாருங்க 500 லிட்டருங்க. இங்கே வாருங்க டெக்கு கெப்பாசிட்டி. அட கொன்னியா, இதில் ஏறி அட்டகாசமாக படுத்துக்கலாமாட்டிருக்குதுங்க. உள்ளே போய் என்னென்னா ஒரு நிமே குழியாக போச்சு, கொஞ்சம் கீழே இறங்கி தான் போகிற மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலுமே இது 60-40 போல்டிங் வேறு இருக்குது. அருமையாக சாய்ச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்களும் 2 பேர் 3 பேர் சௌரியமாக படுக்கலாம். அப்புறம் இங்கே புறவுக்கால் என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த ஜேபிஎல் ஊப்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 சுருக்கை மாட்டிக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் சுருக்கை மாட்டிக்கிற மாதிரி டிசைனு. இது என்னது இல்லையே உள்ளுக்குள்ளே. ஏதாவது சாமான் வச்சுக்கலாம், ஒழிச்சு வைக்கிற சாமானம் வச்சுக்கலாம் ஏனுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி 215 65 16. அடப்பாமே, இத்தனோடு கொடுத்துருக்குறாங்களே ஸ்டெப்னியை. கடைசிக்கு ஒரு 17ஆவது கொடுத்துருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது அதெல்லாம் போய் நீ ஏன் தொட்டுட்ருக்கணும் தம்பி, பாப்பா சாதிக்க. அப்படி இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அழகா அப்படியே கீக்கிங் சவுண்ட் வந்து அழகாக சாத்துது. போடு, ஒரே மோட்டரைஸ்டு டெயில் கேட்டு தான், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. என்னெல்லாம் ஆப்ஷனு பூந்து விளையாடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்து காமிச்சிங்கன்னா நம்ம இதை காமிப்போம். 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, புறவக்காலையுமே. புறவக்காலே டிஸ்க் பிரேக் சாமியோ, அதை பாருங்கள். இது என்னது, லெதருங்கோ. இது ஃபுல்லாக லெதரு, குட்டியூண்டு கை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. ஒரே ஒரு பவர் விண்டோ. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு இந்த பக்கம் வைக்கலாம், இந்த பக்கம் வைக்க முடியாது, படுக்க வைக்கலாம். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். ஜேபிஎல் ஸ்பீக்கரு டியூட்டர் கொடுத்துட்றாங்க. அப்பா நல்லா ஏற கொஞ்சம் சௌரியமாகவே இருக்குதுங்கோ. நல்லா தைஸை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குதுங்க. இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எஸ்யூவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே வருங்க தெரியுதுங்களா, இங்கேருந்து கூற கொடுத்துட்டு அப்படி இந்த பார்ட்டு மட்டும் தைஸை போட்டு எக்ஸ்ட்ரா இங்கே சீட்டுக்கு மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க தெரியுதுங்களா. இங்கே இதோட சீட்டு முடியுது, இது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 1.5 இன்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் என்னென்னா கிட்டத்தட்ட 90% தை சப்போர்ட் நல்லா இருக்குது. தலைக்கும் ஓகே. நம்ம என்ன ஒரு 5.6 இருப்போம், அப்புறம் எல்லாருமே 6 அடிக்கு மேலே இருக்கிறாங்களா அதிகமாக. 6 அடி வரைக்கும் சௌரியமாக ஈஸியாகவே கூறலாங்க, ஒன்றும் பெருசாக தெரியாது. 2 பேர் நல்ல சௌரியமாக கூறலாம். ஏன்னா அவங்களே 2 பேர் கூறக்காக தான் 2 ஹெட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. 3ஆவது ஆள் கூறனா மீடியமான ஒரு ஆள், ஒல்லி ஒரு ஆள் ஜிஎஸ் மாதிரி இருந்தால் உட்காந்துக்கலாம். ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்துடுது, ரைட், அதில் கப் ஹோல்டர் வந்துடுது. நல்லா அந்த மெரூன் கலர் மாதிரி சீட் கவர் கொடுத்துருக்காங்க. இது என்ன கலர் சொல்லுவீங்க? செரியா? ப்ளம் கலர். இதில் வந்து அந்த டாட்டட் மெட்டீரியலோடு கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது லுக்கே. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டாட்டட் டிசைனே வந்து எப்போவுமே. சரி அது இருங்க, அப்புறம் பின்னாடி புறவுக்கால ஏசி இதை கொடுத்துட்றாங்க. யூஎஸ்பி சார்ஜும் டைப் சியும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. சுருப்பை மாட்டுறது இந்த பக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி லைட்டு, இங்கேயா எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் ஏர் பேக் வருது பாருங்க, 6 ஏர் பேக்கு. இது வந்து கரெக்டான ஏர் பேக்கு. இங்கே 2 வந்துடுதுங்க. அப்புறம் ஏ பில்லர் 2 வந்துடுது, பி பில்லர்லேயும் வந்துடுது. மொத்தம் 3 இடத்துலையுமே வந்துடுது. வாங்க அப்படியே முன்னாடி போய் காமிக்கிறேன். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இது என்னம்மா அது கத்திக்கிட்டு இருக்கிற நீ? இதுக்கு வந்து மோட்டரைஸ்டு சீட் கொடுத்துட்றாங்க. ஒன்றாங்க அப்படி நம்ம காமிச்சிடுவோம். இங்கே 4 டோர் வந்து பவர் விண்டோ மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து லெதரில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோட்டரைஸ்டு சீட் வந்துடுதுங்க. 6 அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடுது. மெயினான விஷயம் குழு சீட் வந்துடுது. குழு சீட் வந்துடுது. இந்த சீட்டு அதே மாதிரி செம சூப்பராக இருக்குது. இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே
அந்த டிசைனோட தீமே வந்து அந்த டபுள் கலரில் கொண்டு வந்துருக்காங்க. கருப்புமே இந்த கலரும். அது என்ன கலரு? ஓகே ஓகே, நீங்கள் வந்து ப்ளம் கலர் சொல்ல, செரி கலர் சொல்லலாம். ஓகே வாங்க அப்படி உள்ள. அப்புறம் குடை வைக்கிறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்காங்கோ. அப்பா, குடை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க தனியாக. என்னங்க? ஆமாம், வாங்க அப்படியே முன்னாடி. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து மேனுவல். இப்போ வண்டி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த உள்ள மீட்டர்லாம் காமிங்க, எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு காமிக்கலாம். தெரியும், அங்கே லைட் தெரியும், எல்லாமே ஆனாகும் பாருங்கள். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது மீட்டர். அடா அங்கே பாருங்க, டாட்டா மோட்டார்ஸ் ஐஆர்ஏ. இந்த ஐஆர்ஏ டெக்னாலஜி தான் மெயினான விஷயம். ஐஆர்ஏ டெக்னாலஜியில் எந்திரன் 2.0 மாதிரி இவங்களும் 2.0 கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துக்குங்க, அதுலேயே லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டேரிங் பாருங்க, இப்போவே இப்படி இருக்குதுங்க, அநியாயத்துக்கு பா. இது வந்து சேம் அதே மாதிரி. இந்த லோகோக்கு பேர் என்னமோ இங்கிலீஷில் சொன்னீங்களே, இலுமினாட்டி லோகோ, இலுமினேட் அந்த லோகோ கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏர்பேக் வந்துடுது. என்னென்னா இந்த 2 ஸ்போக்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இது ஒரு கொண்டு வந்தங்காட்டி கொஞ்சம் லுக்காக இருக்குது பார்க்குறக்கே. அதில் ஒரு சில்வர் கலர் டிசைனு. அப்புறம் இந்த பக்கம் சவுண்டு ப்ளஸ்ஸு கம்மி. அப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் வந்துடுதுங்க. அப்புறம் இந்த லேன் அசிஸ்டன்ட் வருது ஒரு கோடு, இந்த அடாஸோட ஆப்ஷன் இந்த பக்கம் வந்துடுது. அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட், சன்ரூப்பு, அப்புறம் ப்ளூடூத்து, அப்புறம் இந்த ஸ்டேரிங்கோட இந்த பக்கம் வந்துடுது. என்ன பேசுமே இது? ஓப்பன் சன்ரூப். இங்கே பாருங்க, இந்த அக்கா சொல்லிச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஓப்பனிங் சன்ரூப். எப்படிங்க நம்ம உள்ள சொன்னதே கேக்கு தெரியுமில்லங்க. க்ளோஸ் சன்ரூப். ஐயோ, இது அமுத்தணுமா? க்ளோஸ் சன்ரூப். ஓகே க்ளோசிங் அப்படிங்குது. எப்படிங்க சொன்னவே கேட்க இந்த அக்கா. ஐயோ, அது இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதே வந்து நம்ம கையில் காமிச்ச மாட்டேங்குது. சரி வாங்க, மொத்தம் இந்த பக்கம் காமிச்சிடலாம். அடுத்து ஸ்டேரிங்கில் வந்து டெலஸ்கோபிக் இல்லைங்கோ. அப்புறம் டேஷ்போர்டெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. டேஷ்போர்டெலாம் கிட்டத்தட்ட அதே தானுங்க, பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த 10.5 அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு நேவிகேஷனில் வந்துடுது. அதில் ஏதோ இது மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏதோ டிசைன் மாற்ற முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் மாறுமான்னு தெரியல. அப்புறம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது 12 இன்ச்சு செட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஏர் பியூரிஃபையரு, அப்புறம் ஏபிசிடி எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். 5007 அதான் அந்த என்ன ஐஆர்ங்கிறது என்னங்க? அது அந்த ஐரா கனெக்ட் வந்து 2.0, அது எந்திரன் 2.0 கொண்டு வந்தது. சிப்பு ஆமாம், ரோபோவோட சிப் எடுத்து போட்டுருக்குறாங்க. 9 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அர்மன் கார்டன் செட்டு 9 ஸ்பீக்கருங்க. ஊப்பரோட அடிச்சு பிசுறு போகுது. எஃபெக்ட் மட்டும் எப்படின்னு கேட்கலாங்களா? இருங்க. செம்மையா இருக்குது. இது பட்டன்லாம் கொஞ்சம் புதுசுங்க, டைட்டாக இருக்குது. ரிஸ்க்குன்னு உடனே இதாக இல்லை. இந்த டச் பீடெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஏக்யூஐ, அமேசான் அலெக்ஸா, எங்கே இது அமேசான் அலெக்ஸா, அப்புறம் இந்த ஏர் பியூரிஃபையரு, ஜேபிஎல் மூடு, மீடியா வீடியோ, 3 லைட் இருக்குது. ஆமாம், மூடுன்னா அந்த மூடு இல்லை. மூடு அப்படின்னா நீங்கள் வந்து வாயை மூடுறீங்க, அந்த மூடு இல்லைங்க. இது வந்து நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு மூட் லைட் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், ஆனால் சுத்தமாகவே தெரியாது. தெரியுதா? தெரியுது. அதில் பரவாயில்ல. அந்த ஆம்பியன் லைட் இருக்குதுங்களா, இங்கே வரும். அதே ஆம்பியன் லைட்டு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, இந்த சந்திலின்னு. தெரியுதா? அப்படி 2 பக்கம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் இந்த அலெக்ஸா, ஆலம்பால், லொட்டு லொஸ்க்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் தெரியுமில்லைங்க. இதில் நம்ம வீட்டில் ஏசி இருந்ததுன்னு வச்சுங்க,
இங்கேயே உட்காந்துட்டு நம்ம அது கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா வீட்டுக்கிற ஏசி ஆஃப் பண்ணு அப்படின்னா அங்கே ஆன் பண்ணு ஏசி வாஷிங் மிஷினு என்ன வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி கார் ஓட்டிகிட்டு என்னெல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் வீட்டில் வந்து சமைச்சு வை அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கேன், அதை தோசையெல்லாம் சூடாது சமைச்சு வைக்காது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணு எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும். அதனால் ஏசி வெண்ட் வந்து குட்டியாக ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில்வர் கலர் டிசைனு, இது ஒரு கொஞ்சம் டார்க் கலர் டிசைனில் பருபருன்னு கொடுத்துருக்காங்க, கோடு கூட கிராஸ் கோடில். ஆனால் நல்லா இருக்குது தொடருக்கு. இது லெதரா? ஆமாங்க லெதர் தான். ஐயோ செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஃபுல்லாகவே டச் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க, தெரியுதுங்களா? செம இதாக இருக்குது. அப்பா சும்மா தொட்டதை இவ்வளோ தான், அமுத்தவெல்லாம் நீங்கள் வேண்டாம், நெம்மே தொட்டிங்கன்னா போகுது. அப்புறம் ஹில் டீசன் கண்ட்ரோலுக்கு, பார்க் லேம்புக்கு, 360 கேமரா தான் பார்க்கணும். இங்கே வரும் இதில் வந்துங்க இந்த டோர் நீக்கி வச்சுருக்கிறீங்க, அதனால். ஆனால் பரவாயில்லைங்க, 1080 என்ன கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம கிளாரிட்டிங்க. அது டோரு நல்லா சாத்தலை, அதனால் டோர் நல்லா பார்த்தீங்கன்னா டோர் நல்லா சாத்துனீங்கிறது ஃபுல்லாக சுற்றி காமிக்க முடியும். நம்ம அப்படியே சுற்றலாம் எப்படி வண்டியை, வேறு லெவலு. இது 2Dயில் பேக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு எப்படி நல்ல கிளாரிட்டி இல்லைங்க, செம கிளாரிட்டி. இது லெஃப்ட் ரைட் ஆங்கிள் அடி பிசுறுது, நல்ல கிளாரிட்டி உண்மையாலுமே. என்ன நம்ம இந்த ஏசியில் இங்கே வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம கீழே குமிஞ்சு இப்படி தொடணுங்கிறது இல்லை, நம்ம அப்படியே டிரைவிங்கில் தான் பண்ணணும் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 24 மணி நேரம் போட்டு ஏசி போட்டு குத்திக்கிட்டே இருக்க போகிறோங்க. ஆட்டோவில் ஓட்டு 22 வச்சிட்டோம்னா 23 வச்சிட்டோம் ஓடிட்டே இருக்குது, அது வாட்டுக்கு 24. அதுதான் கரெக்டு. அதுக்கப்புறம் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, டிசியோ மருது. எனக்கு தெரிஞ்சு அந்த டிசியோட கீர் நாப்பு செம சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கீர் நாப்புன்னு தான் இவ்வளோ ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அள்ளி தெளித்து கொடுத்துருக்குறீங்க. இந்த கீர் நாப்புன்னு மாற்றிடக்கூடாதா? எதாவது டிசைன் வேறு டிசைனாக கீது அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க நெக்ஸான் மாதிரியே. அப்புறம் 12 வோல்ட் சார்ஜர் ஒன்றுங்க, அப்புறம் இங்கே ஒரு யூஎஸ்பி, இங்கே ஒரு டைப் சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த சிட்டி ஈகோ ஸ்போர்ட் மோடு வந்துடுதுங்க, எலக்ட்ரானிக் இது பிரேக்கிங், ஆட்டோ ஹோல்டு வேறு தனியாக கொடுத்துருக்காங்க, சூப்பர். இங்கே வந்து ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க, அருமை. இங்கே வந்து குட்டி ஹேண்ட் ரெஸ்ட்டு, அது கூட தூக்கணும்னா 2 ஃபோன் வைக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ளே. அப்புறம் ஆட்டோமேட்டிக் டிம்மிங் மிரரு, வேனிட்டி மிரர் இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லைட்டு கேட்டெல்லாம் கிடையாது, எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பேனராமிக் சன்ரூப்பு. அப்புறம் எஸ்ஓஎஸ் இந்த ஹெல்ப்புக்கு இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபோன் படம் மட்டும் போட்டிருக்கு, சர்வீஸாக இருக்குமோ என்னன்னு தெரியலைங்க. அப்புறம் இது எந்த சைஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏன் க்ளோ பாக்ஸ் எங்கே இங்கேயா, இங்கே வருங்க. இது என்னது புளி தானே? புளி தான், புளி 2 டம்ளர் வைக்கிறதுக்கு இடம், குழு க்ளோ பாக்ஸு இங்கே வருங்க. மேலே தனியாக நம்ம நார்சி புக்கெல்லாம் மேலே வச்சுக்கலாம் தனியாக, பரவாயில்ல. 2 பிளாட்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு பாக்ஸு மேலே ஒரு பாக்ஸு தனியாக கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டணும்? ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், குழு சீட் வேறு ஒன்றும் ஆன் பண்ணவே இல்லை, நான் ஆன் பண்ணு, நீங்களும் ஆன் பண்ணிக்க வேண்டாம், குழு நல்லா இருக்குது. ஆமாம், இந்த மீட்டர்லேயே கொஞ்சம் நிறையா சமாச்சாரம் இருக்குது, அது என்ன ஏதுன்னு அதில் நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம அடுத்த வண்டி வரும்போது ஒவ்வொரு வண்டியும் நம்ம வந்து பார்க்கலாங்க. இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போ டாப் அண்ட் மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாதிரியே தான் கொடுக்குறாங்க, நெக்ஸான் மாதிரியே தான். என்னது ஸ்மார்ட்டு பியூரா, ஸ்மார்ட்டு பியூரு, க்ரியேட்டிவு, அக்காம்ப்ளிஷ்டு, அந்த மாதிரி 4 மாடல் கொடுக்குறாங்க. இது வந்து அக்காம்ப்ளிஷ்டு அப்படிங்கிற மாடல் தான் நம்மகிட்ட இருக்க டாப் அண்ட் மாடல். இருக்கிறே டாப் அண்ட் மாடல் ஃபஸ்ட்டு வரும் எப்போவுமே, அந்த வண்டி தான் வந்திருக்குது. நம்மளும் பேசிக் மாடல் வரட்டுங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விலையை வந்து நிர்ணயம் பண்ணலிங்க. இதில் வந்து பெட்ரோலு, டீசல், ஈவி 3மே வருதுங்க. அதில் ஈவிக்கு வந்து பெட்ரோல் வந்துருச்சு, சாரி ஈவியில் வந்து ரேட் வந்துருச்சு. 17 லட்சத்தில் ஆரம்பித்து 21 லட்சம் வரைக்கும் ஈவியோட ரேட் இருக்குது. ஆனால் இன்னும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரேட்டு வரல. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு எத்தனாம் தேதி, இன்றைக்கி 8ஆம் தேதி. ஓகே, இது ரேட் எப்போ வருது? செப்டம்பர் 2ஆம் தேதி. அவ்வளோ லேட் ஆகும் இன்னும் ரேட்டு வர்றதுக்கு? இன்னும் ரேட்டு தெரியாது அது வரைக்கும். ஈவிக்கு மட்டும் ரேட் சொல்லிக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வண்டியோடைய ரேட்டு என்னவா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெட்ரோலாக இருந்தால் எவ்வளோ இருக்குது ரேட்டு, அது டிஜிடிஐ சொல்லுங்கள். அதுக்கப்புறம்
இது அந்த டிஜிடிஐ அந்த கைப்பீரியன் இன்ஜனுக்கு. அப்போ டீசலுக்கு வந்து என்ன ரேட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஒரு லைட் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 6 கியர், டிசிஏ வந்து 7 கியர் ஆட்டோமேட்டிக். ஹேண்ட் பிரேக் எடுக்கலையே, நான் சொல்லணுமில்ல. புதுசாக நம்ம மோட்டரை விஸ்கிறதுலாம் தெரியாதில்லைங்க. வேறு எடுக்கும்போது அசால்ட்டாக போகுதுங்க அப்படியே வண்டி. ரிவர்ஸ் கியர் பார்த்துடலாமா? அமுத்தி பின்னாடி 360. இந்த லைன் வேறு வருதுங்கோ. இது என்ன லைனு? கைட்லைனா? கைட்லைன்ஸோட அழகாக சூப்பர். ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. கிளச்சு நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரேட்டே கொடுக்கல. எக்ஸ்ட்ரேட்டே கொடுக்காம ஃபஸ்ட்டு கியருக்கு 8 போகுதுங்க. சரிங்களா? செகண்ட் கியருக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாங்களா? 20ங்க, 18 அப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் பெருசாக இடிக்கல பார்த்தீங்களா? இருங்க அப்படியே பிரேக் மேலே காலை வைக்கலாம். இடிக்குதான்னு 14, 13, 12, 11 அது வரைக்கும் இடிக்கலிங்க. பெருசாக செமையாக இருக்குது வண்டி. ஆஹா, சஸ்பென்ஷன் பார்த்தீங்களா? அடா பேசுது. ஏன்னா 2650 mm இல்லைங்க இது வீல் பேஸு. இங்கே வேறு ஷேரிங். அடா அப்படி இருக்குது. போங்க 260 எண்ணம் டார்க்கு போதுங்க. ஒரு நம்மன்னு இது ரேஸ் கீஸுக்காக போகிறோம். அருமையான ஒரு ஆர்பிஎம்மில் நல்ல எண்ணம் டார்க்கு இதே போதும். நல்லாவே இருக்குது. பெருசாக குறை சொல்கிறவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னென்னா இந்த டேனிங் தான் செம சூப்பராக இருக்குது. திரும்புறது அதான் அப்படியே சரி அழகாக திரும்புது பாருங்க. எப்படி ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும்போது அந்த ஃப்ரண்ட் வீல் ஏறி இறங்கினதுக்கு அந்த பேக் வீல் ஏறி இறங்குறதுக்கு அந்த டைமிங் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களாங்க. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு விஸ்கன் கியர் மாற்றும் போது நல்லா டவுன் ஆயிடுதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. இருங்க கொஞ்சம் நல்லா ஓட்டி பார்த்துக்கிட்டா டர்போ கட் ஆயிடுதோன்னு எனக்கு தோணுது. அந்த ஃப்ரீ ஃபீலிங் கொஞ்சம் நல்ல இடத்துல கொஞ்சம் நீளமான இடத்துல ஓட்டி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு. கட் ஆயிடுது. ஒருவேளை நாங்கள் இது லேட்டாக மாற்றணும்னு தெரியல. சரி டக்குன்னு இருக்க மாற்றி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. டக்குன்னு மாற்றினா தெரியறதில்ல. கியரு லேட்டாக மாற்றக்கூடாது. டக்குன்னு கீரை மாற்றிடணும். நான் மற்ற வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்கிறேன். ஆனால் பானட்டோட வியூ வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 80-90% எட்ஜு வரைக்கும் நல்லா தெரியுது. அதுவும் 2 பக்கம் நல்லா பல்கியாக அது என்ன இந்த காண்டாமல் இருக்கும் சும்மா அப்படி முதுகு தூக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது. 2 பக்கம் கும்கான்னு அருமையாக இறங்குது பானட்டு. அப்படி 2 சைடில் இப்படி கீழே வந்து அழகாக கீழே இறங்குது. செம லுக்காக இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு மெயினான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேங்க. அலைவீலை பேசிட்டு டயர் சைஸு சொல்லவே இல்லை. நான் 18 இன்ச்சு அலைவீல் நினச்சி பாருங்கள். முதல் முறையாக ஒரு எஸ்யூவி கூப்பு கொடுத்து அதுக்கு ஒரு 18 இன்ச்சு அலைவீல். மெயினான விஷயம் அதுதான். இன்னும் இப்படி நம்ம அந்த குண்டங்குழி எல்லாம் சும்மா அசால்ட்டாக ஏறி இறங்கி போகுது. சும்மா டம்முன்னு விழுந்து போயிட்டே இருக்குது. சஸ்பென்ஷனு இந்த வீலும் தான். அப்படியே நான் வரும்போது பேக் சீட்டில் உட்காந்துட்டு வந்தேனுங்க. ஆக்சுவலாக வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பேக் சீட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. என்னென்னா என் ரைட்டுக்கு ஓகே. லெக் ரூம் வந்து நம்ம ஜிஎஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறார். நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற அளவுக்கு பெருசாக சிரமம்லாம் தெரியாது. முட்டாது முன்னாடி இதில் வந்து முட்டுறதில்லை. மற்றபடி ஹெட் ரூம் ஆகட்டும் லெக் ரூம் ஆகட்டும் ஓரளவுக்கு காம்பேக்டாக தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 500 லிட்ரு. அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வேணும். 500 லிட்டர் பூட் ஸ்பேஸும் வேணும். அப்புறம் உங்களுக்கு லெக் ரூமும் வேணும். அப்புறம் என்ன பெட்ரூமு பாத்ரூமு ஹாலு கிச்சனு எல்லாமே வேணும். அப்புறம் கேட்பீங்க கரெக்ட் தானே? இன்ஜின் வந்து அந்த 1.5 ஐயோ கிரியோஜெட் மறந்துட்டேன் விஸ்கன்னு. 1.5 கிரியோஜெட் இன்ஜின். அந்த கீர் மாத்திரக்கு அந்த இண்டிகேஷனில் வந்துடுதுங்க தனியாக. எவ்வளோ கீரில் போயிட்டுருக்குறோன்னு காமிக்கிறது, எவ்வளோது மாறுறது எல்லாமே காமிக்குது. மைனஸ் பண்ணினா மைனஸ் காமிக்குது. செகண்ட் கியர்லேயே அப்படியே அசால்ட்டாக மூவ் பண்ணலாம். பெருசாக ஒரு இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. லைட்டாக இன்ஜின் நைஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தெரியுது உள்ள. அப்படியே சும்மா சிங்கமாட்டு உரும்புதில்லை இன்ஜின். முறுன்னு
ஸ்டேரிங் தானுங்க அப்பா. ஆனால் கொஞ்சம் அப்படியே வண்டி ஸ்பீடாக கொஞ்சம் லைட்டாக டைட் அந்த ஃபீல் தெரியுது. ஸ்டேரிங் வந்து டைட் ஆகுது. இங்கே தான் கேரவன் நிற்கிது. நம்ம கேரவனா? ஆமாம், நம்மளது அனுச்சு கேரவன்னு என்னென்னு பார்த்துட்டு வரோம். இருங்க, பார்த்துட்டு லைனில் வந்துடுறோம். உங்களுக்கு மறுபடியும் கட் பண்ணிட்டு லைனுக்கு வரோம். பாட்டெல்லாம் பாடுது. பாட்டில் அது எச்சரிக்கை கொடுக்குது. எச்சரிக்கை மணி. பின்னாடி ஆள் எல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு எச்சரிக்கை மணி. இன்னும் வந்து நம்ம எங்காச்சும் அடுத்த தடவை இன்னும் நல்லா லாங் கிடச்சி நல்லா ஓட்டி பார்க்கலாங்க. கரெக்டுங்களா? எங்காச்சும் லாங் எடுத்து பார்த்து ஓட்டி பார்க்கலாம். ஆக்சுவலாக மைலேஜ் வந்து இவங்க சொல்கிறது வந்து 21. ஆமாம், எப்படி இருந்தாலும் 20-21 சொல்லுவாங்க. பட் அப்புறம் உங்களுக்கு 1.5 தானுங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு 17-18 கன்ஃபார்மாக கிடைக்கும். லாங் போனீங்கன்னா 20-21 கிடைக்கும். ஏன்னா டாடா நிக்ஸான் நம்மளுக்கு அதே 1.5 தானுங்க. 1500 சிசினா இதை விட பிஹெச்பி மட்டும் கொஞ்சம் கம்மி நெக்ஸானு. இது கொஞ்சம் நல்ல பிஹெச்பி பண்ணி விட்ருக்குறாங்க. மற்றபடி இந்த கீர் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே விழுகுதுங்க. நெக்ஸானோட அந்த ஸ்மூத்னஸ் நல்லா தெரியுது பார்த்தீங்களா? ஐயோ அம்மா, அடாசு. பயப்படாதீங்க. அடாசு ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிக்கங்க. இருங்க, எல்லா பக்கமும் ஆஃப் பண்ணிக்கலாம். ரிஸ்க்குன்னு இதெல்லாம் நம்ம லோக்கலில் போட்டு ஓட்டக்கூடாதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் எப்போவுமே. ஏன்னா யார் எந்த நேரத்தில் குறுக்கால வருவாங்கன்னு தெரியாது. நம்ம வாட்டுக்கு ஏதாவது அசால்ட்டாக போயிட்டு இருந்து விசுக்குன்னு இதாயிருங்க. அதனால் அடாஸில் லெவல் 2, ஐஆர்ஏலையும் லெவல் 2 அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் அள்ளி தெளித்து விட்டுட்டுருக்குறாங்க. என்ன இன்னும் ஒரு விலை தான் தெரியலிங்க. பட் ஆனால் வந்து நம்ம டிஎம்எஃப் நேற்று ஒருத்தர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டார். ஃபஸ்ட் வண்டி அவர் தான் நம்ம டிஜிடிஏயில். ஒரு பேர் வேறு மறந்துட்டுனே. ஆக்சுவலி நேற்று லான்ச்சுக்கு வந்திருந்தேனுங்க. அவர் தான் வந்து சொல்லியிருந்தார், டிஜிடி புக் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக டெலிவரிக்கு வாங்க அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நெக்ஸான் வச்சுருக்கிறாருங்க. நெக்ஸானை கொடுத்துட்டு இந்த வண்டி எடுக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸானுக்கும் ஒரு ஹேரியருக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் இருந்தது. விலையிலையும் கேப் இருந்தது, அந்த மாடல் வித்தியாசத்துலேயும் கொஞ்சம் கேப் இருந்தது. அதை வந்து இது 100% வந்து பூர்த்தி பண்ணும். இந்த வண்டி வீது உங்களுக்கு ஓட்டி பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் வேணும், ஏதாவது புக்கிங் அப்படின்னா நான் எஸ்ஜியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துறேனுங்க. யாராவது நான் மிஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த முன்னழகு விட இப்போ அந்த புறக்கால அந்த அழகு இருக்கிற பின்னழகு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம லுக்காக இருக்குது பார்க்குறக்கு வண்டி. ஏன்னா இந்தியாவின் முதல் எஸ்யூவி கூப், அதுதான் மேட்ருங்க. இந்த கூப் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எஸ்ஜிஎல் அது போய் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் மேலே போயிட்டுருக்க மாட்டிருக்குது. நீங்கள் வேணால் நான் இந்த நம்பர் கொடுக்குறக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள் என்ன ஏதுன்னு. ஓட்டுறக்கு எல்லாத்துக்கும் செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் டீசல் வந்தாலும் இல்லை பேசிக் மேலே ஏதாவது வந்ததுன்னா நம்ம அதையும் ஓட்டி பார்த்துட்டு கொஞ்சம் லாங் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லலாங்க. சரிங்க, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நீ அடுத்து ஜிஎஸ் வேறு என்ன வீடியோ எடுக்கணும் அதனால் அவர் வெயிட்டிங்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பை டீமா.